போலாமா? போலாமா ஜி? இந்த எல்லோ பேங்கிள் போடவா இல்ல இங்க ஆன்டிக் ஃபினிஷ் ஸ்டோன் இருக்கு அது போடவா இல்ல இந்த எல்லோ எது மேட்ச் ஆகுது? இந்த எல்லோ சூப்பரா இருக்குடா. மேட்ச் இதான் இல்ல செம்மையா இருக்குடா. ஆமா டேய் பக்கா மேட்ச். இது போட்டுக்குவா? ஆக்சஸ் பண்ண ஈஸியா இருக்கு. இல்ல இவ்வளவு வளையல் வச்சுக்கிட்டு கண்ணாடி வளையல் ரெயின் டிராப் பேங்கிள் இருக்கு இங்க. இது ரெயின் டிராப் பேங்கிள் டிசைன் வெல்வெட்ல கிளாஸ் பேங்கிள் வெல்வெட் பேங்கிள் ரெயின் டிராப் பேங்கிள் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல் கேசி ஃபேமிலி கிளாஸ் ஸ்பெஷல். ஹாய். இதை பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க. புதுசா நம்ம சேனல்ல ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதா இருக்கட்டும், ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போறதா இருக்கட்டும், நம்ம எல்லாம் வீட்டுல மாங்கு வேலை செய்யறதா இருக்கட்டும், ஃபுல்லா வீக் ஃபுல்லா நம்ம வேலை பார்க்கிறோம். வீக்கெண்ட் வந்தா மட்டும் பக்கத்துல சின்னதா கடை தெருவுக்கோ இல்ல ஒரு ஷாப்பிங் மாலுக்கோ இல்ல கடைக்கோ இல்ல ஒரு கோயிலுக்கோ போயிட்டு வரலாம் அப்படின்னு போவோம். போகும்போது எல்லாரும் என்ன சாரி போட்டிருக்காங்க, என்ன ஜுவல் போட்டிருக்காங்க, இந்த கடையில என்னெல்லாம் இருக்குன்னு ஒரு விண்டோ ஷாப்பிங்காவது பண்ணுவோம். லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நம்ம ஷாப் பண்றோமோ இல்லையோ விண்டோ ஷாப்பிங்ன்றது ரொம்ப பிடிக்கும். சோ வீக்கெண்ட் வந்து நீங்க விண்டோ ஷாப்பிங் பண்றதுக்கு வெளில போறீங்களோ இல்லையோ, நம்ம சேனல்ல இனிமே வீக்கெண்ட் சீரீஸ் வரப்போகுது. அதுல வீக்கெண்ட் விண்டோ ஷாப்பிங் சீரீஸ் வருது. WWF மாதிரி WWS வீக்கெண்ட் விண்டோ ஷாப்பிங். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான குவாலிட்டியான பொருட்கள் எங்க வாங்கலாம் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ண போறேன். வேணும்ன்றவங்க வாங்கிக்கலாம், வேணாம்ன்றவங்க விண்டோ ஷாப்பிங்கா வர்ச்சுவலா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீக்கெண்ட் விண்டோ ஷாப்பிங்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு கிளாஸ் பேங்கிள்ஸ் மட்டும் இல்லாம காப்பு கடா எல்லாமே இந்த கைக்கு கலகலன்னு சவுண்ட் வராம இல்ல இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரியான விஷயங்கள் தான் பார்க்க போறோம். அதுவும் இந்த கிளாஸ் பேங்கிள்ஸ்லாம் நம்ம பக்கத்துல இருக்க ஃபேன்சி ஸ்டோர்ல போய் ஒரு டசன் கண்ணாடி வளையல் போய் எவ்வளவுன்னு கேளுங்களேன். இந்த மாதிரி டிசைன் நான் சொல்றது நார்மல் கண்ணாடி இருக்குமே, அப்படி இல்ல, இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேஷனபிளா இருக்கிறது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் அது வந்து பாத்தீங்கன்னா 80 ரூபாயில இருந்து 100 ரூபாய் சொல்லுவாங்க ஒரு டசன். ஆனா 12 டசன் வளையல் வந்து பாத்தீங்கன்னா 218 ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன். சோ இந்த மாதிரி நல்ல டீலானது தான் இந்த சீரீஸ்ல எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க, பார்க்க போறீங்க. சோ அதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க ஒண்ணுனா பார்க்கலாம். ஷாப்பிங் பிரியர்கள் தான் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. அப்ப கண்டிப்பா அக்கா இந்த குர்த்தா லிங்க் கொடுங்கன்னு கேட்பீங்க. அந்த கேட்கிற என்னுடைய சிஸ்டர்ஸ்க்காக இந்த குர்த்தா வந்து பாத்தீங்கன்னா 3 பீஸ் செட்டோட வருது. ஒரு குட்டி பேண்ட், அப்புறம் நல்லா பெரிய துப்பட்டா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான காட்டன் அனார்கலி. இது வந்து செட் ஆஃப் அதான் பேண்ட் துப்பட்டா குர்த்தா வருது. எனக்கு பேண்ட் வந்து பத்தல, லோவர் பாடி பெருசுன்றதுனால ஏறல எனக்கு, அதனால பேண்ட் போடல. ஒரு கேப்ரி போட்டு வீட்டுல தானே இருக்கும் அப்படின்னு ஒரு கேப்ரி போட்டு நான் எவ்வளவு பேர் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து அழகு பொட்டிக்ல வாங்கினது, இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. அவங்க ரெகுலரா லைவ் எல்லாம் போடுவாங்க, அவங்க சேனல் லைவ் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச குர்த்தாஸை நீங்க வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணி நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர் கிளாஸ் பேங்கிள் அதுல இருந்து தான் வாங்கியிருக்கேன். இந்த ஜி வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ இதை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுவும் ஃப்ரம் மீஷோ தான். ஷாக் ஆவீங்க இதோட பிரைஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்டிக் ஜும்கா. இது நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல நான் பார்த்திருக்கேன். 1000 ரூபாய்க்கு மேலதான் இது. ஏன்னா ஆன்டிக் ஃபினிஷ்ல இருக்கும், ஏடி ஸ்டோன்ல இருக்கும். எப்படி சொல்றது, கோல்ட் ஜுவல்லரி கடையில போய் இந்த ஜும்காவை பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஜும்கா உங்களுக்கு கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் ரேஞ்ச்ல தான் நான் இதை பார்த்திருக்கேன். பட் நான் அழகு பொட்டிக்ல வாங்கினேன். 400 சம்திங் 450 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே 440 450 அந்த ரேஞ்ச்லயே நான் வாங்கிட்டேன். கண்டிப்பா சமடி தூக்குறா ஜிம்கி. ஏன்னா நான் ஒரு ஜிம்கில வரணும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். சோ அங்க வாங்கினேன். சோ அழகு பொட்டிக்கோட டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். அடுத்தது இந்த நெக் பீஸ். புதுசா பாக்குறவங்களுக்கு கோல்டு அக்கான்னு கேட்கற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஏன்னா அவ்வளோ அழகா ஒரு லுக் கொடுக்குது. யங்ஸ்டர்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரியான செயின். இது வந்து ஜி எனக்கு கிஃப்ட் பண்ணது. செட் ஆஃப் 5 செயின்ஸ், கம்மியான காசு தான். அதெல்லாம் கூட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீக்கெண்ட் விண்டோ ஷாப்பிங்ல உங்களுக்கு காட்டுறேன். ஜி எனக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்ட் பண்ணது. ஆர்டிபிஷியல் செயின் தான், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. வாங்க டக்குன்னு அடுத்து என்னென்ன கிளாஸ் வளையல்ஸ் நான் வாங்கியிருக்கேன், எவ்வளவு கம்மியான தீர்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க. தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க இல்ல டைட்டில்ல பார்த்திருந்திருப்பீங்க. இது எல்லாமே நான் மீஷோல இருந்து தான் வாங்கியிருக்கேன். இட்ஸ் நாட் அ பிராண்டிங், என்னோட காசு போட்டு நான் வாங்கி நான் ரிவ்யூ கொடுக்குறேன். அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன் இந்த எல்லோ கலர் வந்துச்சு. இதுல மொத்தம் ஒரு டசன் வளையல் இருக்காது, 10 வளையல் வந்திருக்கும். ஒரு கலர்லயும் 10 வளையல் இருக்கும். எல்லோ, அதுவும் மைல்டான சூப்பர் எல்லோ. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மஜந்தா கலர், வாடாமல்லிப்பூ கலர், மரூன் கலர், கிரீன், சீ ப்ளூ, கோல்ட், பிளாக், ஆரஞ்சு, ஒயிட், டார்க் பர்பிள், பர்பிளும் லாவெண்டரும் கலந்த மாதிரி ஒரு கலர், அப்புறம் ரோஸ் கலர். பிங்க்னும் வச்சுக்கலாம், ரோஸ்னும் வச்சுக்கலாம். அது ஒரு மாதிரி ரோஸிஷா தான் இருக்கு.
இதுல வந்து எனக்கு மொத்தம் 2 வளையல் வந்து உடஞ்சுதான் வந்துச்சு. சோ ஒரு மொத்தம் 12 கலர் இருக்கு. ஒன்னொன்னுலயும் 10 வளையல் இருக்கு. 120 வளையல். அதுல எனக்கு 2 வளையல் உடஞ்சிருந்தது. இந்த 120 வளையல் 249 rupees. வரும்போதே எனக்கு ஒரு வளையல் உடஞ்சிச்சு, இது ஒன்னு உடஞ்சிச்சு. பரவாயில்ல, 249க்குலாம் இங்க சென்னையில பக்கத்துல இருக்க பெரிய கடைக்கெல்லாம் போனோம்னா 2 டசன் வளையல் தான் வாங்க முடியும். இந்த பைசாக்கு இது எல்லாமே 1-2 உடஞ்சாலும் பரவாயில்லன்னு தான் நான் ஆர்டர் போட்டேன். இவங்க சேஃபா தான் பேக் பண்றாங்க. பட் என்னதான் சேஃபா கிளாஸ் வேர்ஸ் எல்லாம் பேக் பண்ணலாம், குட்டி குட்டி வளையல் இல்லையா, குரியர்காரங்க அப்படியே தூக்கி போடுவாங்க. அதுல 1-2 உடைய தான் செய்யும். சோ நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. பிடிக்கலன்னா நீங்க ரிட்டர்ன் போட்டுக்கலாம். ஈஸி ஆப்ஷன்ஸ் எப்பவுமே மீஷோல அவைலபிளா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த சூப்பரான ரெயின் டிராப் பேங்கிள் மாதிரியே உங்களுக்கு வந்து தெரியற மாதிரி வெல்வெட்லயே அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. வெல்வெட் பேங்கிள்ஸ் தான். ஆனா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கிட்ட பார்க்கும்போது அந்த ரெயின் டிராப் எப்படி இருக்கும், ஒரு டிராப் மாதிரி, அப்புறம் ஒரு பல்லம் கட்டு மாதிரி இருக்கும், அப்புறம் டிராப் மாதிரி ஒரு கட்டு, அதுதான் ரெயின் டிராப் பேங்கிள்னு சொல்லுவோம். இங்க பாருங்க எவ்வளவு நல்லா சேஃபா பேக் ஆகி வந்து பாருங்க. எனக்கே நான் பத்திரமா பிரிக்கணும்டா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இங்க பாருங்க டைட்டா பேக் ஆகி தான் வருது. வளையல் நல்லா கண்ணாடி வளையல் சத்தம் கேக்குது. ஆனா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெல்வெட்டு. தண்ணி எல்லாம் படாம வச்சுக்கிட்டீங்கன்னா, ரொம்ப தண்ணிலேயே புழங்காம இருந்தீங்கன்னா அந்த வெல்வெட்லாம் அப்படியே வச்சு நம்ம ஃபங்க்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணலாம். நார்மல் பேங்கிளே சூப்பரா இருக்கும். வெல்வெட் பேங்கிள் கொஞ்சம் நல்லா எலிகண்டா இருக்கும். பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ்க்கே நீங்க போட்டு போகலாம். அந்த கிளாஸ் பேங்கிள் தானே அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கே இல்லாம ஒரு மாதிரி நல்ல ஒரு லுக் கொடுக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும். ஃபினிஷ் வந்து நல்ல ஒரு மேட் ஃபினிஷ்ல சூப்பரா இருக்கு. அந்த ரெயின் டிராப் கட்லயே இருக்கு பாருங்களேன். கிட்டக்க பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் இந்த வளையல் கூட பாத்தீங்கன்னா ஜிகு கொட்டுறது ஒட்டுறது அந்த மாதிரிலாம் இல்ல. அந்த மாதிரி இருந்தா நான் போட மாட்டேன். சோ அது மாதிரி இல்ல இதுல. இந்த பேங்கிள் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பாக்கலாமா. நல்ல ஒரு சூப்பரான வெல்வெட் கிரீன். இப்ப நான் பிரிச்சு காமிச்ச வெல்வெட் பேங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, நான் மொத்தமா பிரிச்சு உடஞ்சிருக்கா இல்லையான்னு காமிச்சாதான் உங்களுக்கு கரெக்டான ரிவ்யூவா இருக்கும். அதனால நான் அதை பிரிச்சு ஒரு பேங்கிள் ஆர்கனைசரும் வாங்கியிருந்தேன். அதுல வந்து நான் அழகா ஆர்கனைஸ் பண்ணி வச்சு உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஒரு வளையல் கூட எனக்கு உடையல. இது மொத்தம் 12 கலர்ஸ் இருக்கு. 12 கலர்ஸ்ல ஒரு வளையலும் ஒரு டசன், அதாவது 12x12 மொத்தம் 144 உருப்படி, 144 சிங்கிள் பேங்கிள்ஸ் வந்து இருக்கு. அதுல என்ன கலர்ஸ் இருக்குன்னு பாக்கலாமா. நல்ல ஒரு சூப்பரான ஆரஞ்சு கலர், அடிக்காத ஆரஞ்சு கலர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது பாட்டில் கிரீன். அடுத்து இது வந்து நல்ல ஒரு எல்லோ. இது எல்லாமே வெல்வெட் ஃபினிஷ்ல தொடறதுக்கே ஸ்வயம் அந்த மாதிரி நல்லா இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆலிவ் கிரீன்ல இருக்குது, இல்ல ஆப்பிள் கிரீன்லயே கொஞ்சம் லைட்டா வெர்ஷன் சொல்லலாம். நல்லா மரூன் கலர். இது பிங்க் கலர்ல இருக்கு, பீச் ஆர் பிங்க் அந்த ஷேட்ல இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ரெட், இது வந்து ப்ளூ, ராயல் ப்ளூல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மஜந்தா கலர், டர்காய்ஸ் ப்ளூல இருக்கு. நல்ல ஒரு சாண்டல், நல்ல ஒரு பாஷா காமிக்கக்கூடிய ஒரு ஐவரி அண்ட் கோல்ட் ஃபினிஷ்ல இருக்கு. அப்புறம் கிரே கலர் இருக்கு. கிரேலாம் செம்மையா இருக்குன்னு சொல்லணும். சோ இந்த 144 வளையலும் வெல்வெட்ல இருக்கு, ரெயின் டிராப் ஃபினிஷ்ல இருக்கு, பிரீமியம் குவாலிட்டில இருக்கு. ஒண்ணு கூட உடையாம எனக்கு வந்திருக்கு. 379 rupees. நான் பேங்கிள் பிரைசஸ் மட்டும் தான் சொல்றேன். இந்த ஆர்கனைசர் எல்லாம் தனி, நான் உங்களுக்கு கடைசியில காட்டுறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் பேங்கிள்ஸ்லயே 12 செட் ஆஃப் பேங்கிள்ஸ் பார்க்க போறோம். இது எல்லாமே பிளெயின் பேங்கிள்ஸ். இதையும் நான் பிரிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இதே பாக்ஸ்ல வச்சு காமிச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் வீடியோல அப்படின்றதுனால நான் திருப்பி இதுலயே ஆர்கனைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் பிளெயின் பேங்கிள்ஸ். இதுல இருந்த பேங்கிள்ஸ் திருப்பி நான் இதுலயே, ஏன்னா அவங்களே அட்டையில வந்து இந்த மாதிரி கம்பார்ட்மெண்டா பிரிச்சு தர்மோகோல்லாம் வச்சு சேஃபா தான் வந்துச்சு. அதுலயே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்காக நான் ஒரு ஆர்கனைசர் வேற செலவு பண்ண மாட்டா ராசா அப்படின்னு நீங்க நினைக்கவே தேவையில்ல. இதுலயே அழகா ஆர்கனைஸ் பண்ணி டப்பா தூக்கி உள்ள வச்சிடலாம். கிளாஸ் பேங்கிள்ஸ் வந்து மொத்தம் 12 கலர்ஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரு டசன் இருக்கு. ஆரஞ்சு, மரூன், ரெட், பேரட் கிரீன், ப்ளூ, ஆலிவ் கிரீன் இருக்கு, டர்காய்ஸ் ப்ளூ இருக்கு. இது வந்து ஆரஞ்சிஷ் ஆரஞ்சு, இது வந்து எல்லோயிஷ் ஆரஞ்சு, திருசனம் மாதிரி இருக்கும்ல அந்த கலரும் ஆரஞ்சு கலரும், அதுவும் ரெண்டு வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்க. ப்ளூலயே கொஞ்சம் ராயல் ப்ளூ இருக்கும்ல அந்த ப்ளூ. அப்புறம் இது என்ன கலர்னு எனக்கு சொல்ல தெரியல. எல்லோலயே இந்த ஃப்ளோரோசன் கலர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அடிக்கிற கலரும் இல்ல, எல்லோ இல்ல, ரெண்டும் மீட் ஆகிற ஒரு கலர் அந்த மாதிரி இருக்கு. அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர் அண்ட் பாட்டில் கிரீன் கலர்ல இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அந்த வளையல் சவுண்டே சூப்பரா இருக்கு. இந்த கிளாஸ் பேங்கிளுக்கு ஒரு தனி வளையலோட சவுண்ட் இருக்கு. இதோட சவுண்ட் தெரியுதுங்களா? ஏன்னா இதை விட இதோட சவுண்ட் நல்லா கலகலன்னு இருக்கும், நல்லா இருக்கும். இந்த செட் ஆஃப் 12 பேங்கிள்ஸ் மொத்தம் 144 உருப்படி, அதாவது இண்டிவிஜுவலா சிங்கிள் பேங்கிள்ஸ் 144 பேங்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 320 rupeesக்கு வாங்கினா ஒரு பேங்கிள் கூட எனக்கு உடையாம வந்துச்சுங்க. இந்த ப்ராடக்ட்லாம் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஜாலியா விண்டோ ஷாப்பிங் பார்த்து என்ஜாய் பண்றவங்க என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ இதுவும் நானும் வாங்கிக்கலாமே, பக்கத்துல இருக்க கடைலாம் விலை கூட இருக்கு, இது கம்மியான விலையிலேயே இருக்கு, நான் வாங்கிக்கிறேன், பெஸ்ட் டீல், ஸ்டாக் முடியறதுக்குள்ள வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேங்கிள்ஸ் தான். இதையுமே நான் உங்களுக்கு பிரிச்சுட்டு காமிக்கிறேன். இதுவும் கிளாஸ் பேங்கிள்ஸ் தான். இந்த பிரீமியம் ரெயின் டிராப் வெல்வெட் பேங்கிள் இருக்குல்ல, அதை போடலான்ட்டு நான் 2 கலரை மிக்ஸ் பண்ணி அடுக்கி வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் கரெக்டான சைஸ்ல இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி உங்களுக்கு வளையல் போட டைட்டா இருக்குன்னா, உங்களுக்கு லோஷன்ஸ் இருக்குன்னா
பாடி லோஷன்ஸ் இருக்கும்ல, மாய்ஸ்சரைசிங் லோஷன்ஸ், அதை வந்து தடவிட்டு நீங்க போட்டீங்கன்னா ஈஸியா வளையல் உள்ள இறங்கிடும். இது ஒரு டிப்ஸ், வேணுன்றவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியா இறங்கும் உள்ள, அப்படியே வலிக்கிட்டு போகும். மோதிரம்லாம் கூட போட்டுட்டு கழட்ட முடியல அந்த மாதிரினா லோஷனை போட்டு கழட்டினீங்கன்னா ஈஸியா வந்துடும், அப்படியே வழுக்கிட்டு வரும். கொஞ்சம் நிறைய போட்டாக்கா கரெக்டா இருக்கும். இந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பாருங்க, ரெண்டு கலரோட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். நீங்க இன்னும் நிறைய கலர்ஸ் கூட போடலாம், பார்டர் வைக்கலாம், 2-3 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி போடலாம். சரி, ஒன்று இவ்வளோ வளையல் காட்டுறேன், ஒன்று போட்டு காட்டலாம். எனக்கு கண்ணாடி வளையல் மேலே ஆசை வந்துருச்சு, அதெல்லாம் போட்டுக்கிட்டேன். இதுவும் வெல்வெட் பேங்கிள் தான். ஆனால் இது வந்து நான் கட்டிங் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் ட்ராப் டிசைன்ல இருந்ததுல, இது பிளேன் வெல்வெட். இதோட குவாலிட்டி ரொம்ப ப்ரீமியமா இருக்கு. இது ஓரளவுக்கு ப்ரீமியமா இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப எப்படி சொல்லுவோம், ஓவர் ப்ரீமியம்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியான குவாலிட்டியில இருக்குன்னு சொல்ல முடியாது. அடுத்து இந்த ஜிகுலாம் வந்துருமோ அப்படின்னு நான் நினைச்சேன். வந்த உடனே நான் அதை சொரிஞ்சு பார்க்குறேன். என் கையில் வந்து லோஷன் இருக்கு, இருங்க. நான் இதை தேய்ச்சி பார்த்தேன். என் கையில் இப்படிலாம் பண்ணி பார்த்தேன். அந்த ஜிகு வந்து அழுத்தி பிடிச்சி வரணும்னா வருது. நான் ஃபர்ஸ்ட் தேய்க்கும் போது வரல. இப்போ அந்த லோஷன் போட்டிருக்கிறதுனால அந்த ஈரத்துக்கு வழுக்கிட்டு வருதோ என்னமோ, அந்த மாதிரி ரொம்ப போட்டு தேய்க்கணுமே பிராண்ட்னாக்கா வருது, அவ்வளோதான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 12 கலர்ஸ் இருக்கு. ஈச் கலர் வந்து 1 டசன் வளையல் இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் இருக்கு, ப்ளூ இருக்கு, பிங்க், அண்ட் இது வந்து இதுவுமே நல்ல ஒரு ராயலான கலர் தான். ஒயிட்னும் சொல்லிட முடியாது, ஐவரினும் சொல்லிட முடியாது, ரெண்டும் கலந்த மாதிரி. அப்புறம் மரூன், எல்லோ. இந்த எல்லோ வந்து லைட்டா எப்படி சொல்றது, கஸ்தூரி மஞ்சள் கலர்ல இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பீச் கலர், ரெட் கலர், பேரட் கிரீன் இருக்குது, டர்காய்ஸ் கிரீன் இருக்கு, அப்புறம் நல்ல ஒரு ரோஸ் கலர் இருக்கு, பிங்கிஷ் ரோஸ். இது அடுத்தது பாத்தீங்கன்னா ரெட் வெல்வெட் கிளாஸ் பேங்கிள். இந்த பிரைஸுக்கு இது சூப்பர் குவாலிட்டினே நான் சொல்லுவேன். 218 ரூபாய்க்கு 144 வளையல் ஆத்தாடின்ற வரதான் இருக்கு. கண்டிப்பா நம்ம பக்கத்துல போய் எங்கேயாவது வாங்கினாக்கா கூட இந்த மாதிரி கிடைக்காதுங்க. சென்னையில அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை நீங்க வேற அவுட் ஆஃப் தமிழ்நாட்டுல வேற ஏதாவது ஒரு ஊர்ல இருக்கீங்கன்னா அங்க எனக்கு கம்மியா வளையல் கிடைக்குதுன்னா சொல்லுங்க. அதுவும் இந்த மாதிரி வெல்வெட் பேங்கிள், டிசைன் பேங்கிள் எல்லாம் கிடைக்குதுன்னா என்ன பிரைஸ்ல கிடைக்குது அப்படின்றது சொல்லுங்க. இதெல்லாம் வாங்கலாமா, டீல் பிரைஸ் நினைக்கிறீங்களா அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்க. சோ இந்த கிளாஸ் பேங்கிள்ஸ் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டல் பேங்கிள்ஸ் பார்க்க போறோம். செட் ஆஃப் 3 மெட்டல் பேங்கிள்ஸ். ஒரு மெட்டல் பேங்கிளும் பாத்தீங்கன்னா 12 இருக்கும், 1 டசன் இருக்கும். ஒன்னு சில்வர் கலர், அடுத்து கோல்டு கலர், அடுத்தது பிளாக் கலர். இது என்னுடைய சைஸ் 2/8 தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டைட்டா இருக்கு. கண்டிப்பா இது 2/8 மாதிரி எனக்கு தெரியல. ஆனா அழுத்தி பிடிச்சி போட்டா போயிடும். நான் ஏன் இதை 2/8க்கு கஷ்டப்பட்டு போடணும்? இதை நான் எக்ஸ்சேஞ்ச் தான் போட போறேன். 2/6 கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி மாத்தி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்க, உள்ள போயிட்டு வெளில வந்துட்டான். அடப்பாவி, இவன் 2/6 தான். கையில பார்த்தோடனே தெரிஞ்சிருச்சு. ஸோ 2/6 கொடுத்து ஏமாத்தி விட்டாங்க பயப்பிள்ளைங்க. நல்லா இருக்கு. அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு சைஸ். நான் உடனே அவங்க இல்லன்னு சொல்ல மனசு வராம என்ன பண்ணிட்டாங்க, 2/6 கொடுத்து பயப்படுங்க, ஏமாத்திட்டாங்க. சைஸை பார்த்தோன்னே குழந்தை சைஸ் மாதிரி இருக்கு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். 3 கலர்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. மெட்டல், சின்ன பசங்களுக்குலாம் டெய்லி போட்டு விட்டீங்கன்னா அவங்க உடையாம அழகா பாத்துக்குவாங்க. நம்மளுமே கொஞ்சம் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடும்போது, காட்டன் சாரீஸ் எல்லாம் போடும்போது, ஆக்சிடைஸ் ஜுவல்லரி நீங்க போடுறீங்கன்னா அதுக்கெல்லாம் இது மேட்ச் பண்ணி போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது மொத்தத்தையும் கூட இப்போ கோல்டு சரி, சில்வர் சரி கலந்த மாதிரி பேங்கிள்ஸ், ஐ மீன் சாரீஸ் எல்லாம் வருது. அதுக்கெல்லாம் இந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிலாம் போடலாம், அட்டகாசமா இருக்கும். 173 ரூபீஸ்க்கு இந்த 3 மெட்டல் பேங்கிள்ஸ்க்கு தாராளமா வருதுன்னு சொல்லுவேன். நல்லா இருக்கு. ஆனா என்ன சைஸை மாத்தி கொடுத்துட்டாங்க, அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. அடுத்தது என்னுடைய ஃபேவரட் பார்க்க போறீங்க, கடா. இந்த மாதிரி இருக்கும், தேவசேனா அப்படின்ற ஒரு காப்பு. அந்த காலத்துல ராஜா காலத்து படம் எல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி மேலும் போட்டிருப்பாங்க, ஃபீமேலும் போட்டிருப்பாங்க. மேல் வந்து ஃபீமேலோட ஆர்னமெண்ட்ஸை யூஸ் பண்ணாங்களா, ஃபீமேல் வந்து மேலோட ஆர்னமெண்ட்ஸை யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம அந்த ஜட்மெண்ட்குள்ள போவேனா. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஜீன்லாம் போடும்போது, பலாசோ ஸ்டாக், ஸ்கர்ட்ஸ் எல்லாம் போடும்போது நீங்க தாராளமா இதை வந்து போடலாம். ஏன் சாரி கூட நீங்க போடும்போது, காட்டன் சாரீஸ், கலம்காரி சாரீஸ் எல்லாம் போடும்போது நீங்க கொஞ்சம் அந்த ஆக்சிடைஸ் ஜுவல்லரி, நல்லா பெரிய ஹூப் ட்ராப், இயரிங் மட்டும் போட்டு கழுத்துக்கு எதுவும் போடாம இது மாதிரி ஒண்ணு போட்டீங்கனாலே போதும். அவ்வளோ அழகா இருக்கும். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி காப்பு ஸ்டைல்ல இருக்கும். ஜிம்காவா இருக்கட்டும், இந்த மாதிரி காப்பா இருக்கட்டும், வளையலா இருக்கட்டும், நிறைய நான் மீஷோல ஓவர் த இயர்ஸ் நான் வாங்கி இருந்திருக்கேன். எனக்கு கருத்ததே கிடையாது. நான் யூஸ் பண்ணிட்டு எடுத்து வைக்கும் போது ஒரு காட்டன் கிளாத்ல தொடச்சு எடுத்து டப்பால போட்டு வச்சிடுவேன். கலர் கருக்கிற மாதிரியான கோல்டன் கலர்ஸ் இருக்குன்னா அதை நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு கவர்ல போட்டு ஒரு டப்பாக்குள்ள போட்டு எடுத்து வைப்பேன். அடுத்தது எனக்கு ரொம்ப ஃபேவரட், இது எல்லாமே நான் ஃபேவரட் தான் சொல்லணும். இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இது நான் கலர் எல்லாம் போய் தேஞ்சு நஞ்சு போச்சுன்னா கூட அடுத்து திருப்பி நான் ஆர்டர் போட்டு வாங்கி யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு காப்பு டைப். இந்த மாதிரி இருக்கும், காப்பு மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பிளோட ஸ்டோனோட இருக்கும். ரொம்ப பிரீமியமா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு. டெய்லி ஆஃபீஸ்க்குலாம் போகும்போது தனியா போறோம், தனியா வரும், சேஃப்டி இல்லை, இன்னொன்று இப்போ கோல்டு விற்கிற விலைக்கு என்னால் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி சேர்ந்து இப்படி நிற்காம இப்படி நின்றுச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த மாதிரிலாம் காப்பு போடும்போது இந்த மாதிரி தான் போடுவேன். இப்படி இல்லாமல் இப்படி மேலே என் கீழே அந்த மாதிரி போட்டிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. என் கையில கொஞ்சம் சூடுலாம் பட்டு ஸ்கார்ஸ் இருக்கு, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க.
இது அழகா இருக்கான்னு சொல்லுங்க. இது செட் ஆஃப் 2 வருதுங்க. இது போடும்போது 2 கையில வளையல் மாதிரி போடணும்னு ஆசைப்படுறவங்க போடலாம். நான் இதை என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி காப்பு மாதிரியே யூஸ் பண்ணுவேன். இதை அடிச்சு யூஸ் பண்ணி இது கலர் எல்லாம் ஃபேட் ஆகி நல்லா வீணானதுக்கு அப்புறம் இதை எடுத்து வச்சுட்டு இதை எடுத்து காப்பு மாதிரி நான் யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன். நான் இப்படிதான் பண்ணுவேன். இது வளையல் மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன். செட் ஆஃப் 2 132 ரூபா. சீரியஸ்லி சரவணா ஸ்டோர்ஸ்ல ஜெயச்சந்திரன் எல்லாம் கூட இந்த மாதிரி குவாலிட்டி பிரீமியம் குவாலிட்டியில இந்த பிரைஸ்க்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அண்ட் டிசைன்ஸ் வந்து லிமிட்டடா இருக்கும். பட் இங்க நம்ம பார்த்து ப்ரௌஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். அடுத்து சூப்பர் பேங்கிள். நீங்க வந்து அசந்து போவீங்க. அசந்து போற மாதிரி ஒரு கலெக்ஷன் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி, இதே வளையல் நான் வந்து ஒண்ணு வச்சிருக்கேன். இது சவுகார்பேட்ல ஹோல்சேல் கடையில வாங்கின சேம் இதே அப்படியே ஜெராக்ஸ் தான். இது குவாலிட்டியை நான் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. இதுவும் அதுவும் சேம் குவாலிட்டி. மகாலட்சுமி உட்கார்ந்து இருப்பாங்க தாமரையில, பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பிங்க் கலர் ஸ்டோன், கிரீன் அந்த மாதிரி உங்களுக்கு சுத்தி இந்த ஒயிட் ஸ்டோன், ஏடி ஸ்டோன் வந்து நல்லா கோல்டு பினிஷ்ல இருக்கும். நீங்க ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி கோல்டு கடைக்குள்ள போயிட்டு கோல்டு ஜுவல்லரி ஒரு வளையல் எடுத்து பாத்தீங்கன்னா இதை பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி A1 குவாலிட்டி, கோல்டு டஃப் கொடுக்குற ஒரு குவாலிட்டி. நான் சவுகார்பேட்ல ஹோல்சேல் கடையில இது வாங்கும்போது 1500 ரூபாய் என்னமோ கொடுத்து வாங்கினேன். ஆனா மீஷோல இது எவ்வளவு தெரியுங்களா, 712 ரூபாய்க்கு நான் இதை வாங்கியிருக்கேன். கண்டிப்பா கண்ணை மூடி வாங்கலாம். ஸ்டாக் போறதுக்குள்ள இதை கண்டிப்பா வாங்கிருங்க கண்ணை மூடி அப்படின்னு தான் சொல்லுவேன். 712 ரூபாய்க்கு வேற எங்க இந்த குவாலிட்டியில கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி கோல்டு ரெப்ளிகாவா இருக்கு, சூப்பரா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. ஆன்டிக் ஜுவல்லரியில நம்ம வாங்குறோம்னா வளையல்ல நல்லா வெயிட்டா வாங்கினாதான், கெட்டிமா வாங்கினாதான் நல்லா இருக்கும். அது எத்தனை பவுனுக்கு வாங்க வேண்டியிருக்கும், அவ்வளோலாம் நம்மளால வாங்க முடியாது. செய்குலி சேதாரம்லாம் வேற இந்த மாதிரி வளையலுக்குலாம் அதிகமா இருக்கும். ஸோ அந்த காசுக்கு நம்ம இந்த மாதிரி 2-3 வாங்கி வச்சா நல்லா ஓவர் த இயர்ஸ் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நம்ம அப்பப்போ தான் போட போறோம். தொடச்சி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, சாட்டிஸ்ஃபைடுங்க. அடுத்தது ஆன்டிக் ஜுவல்லரி தான். செட் ஆஃப் 6 பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்லயும் உங்களுக்கு கோல்டு ஜுவல்லரிஸ் வருதுதான். சில்வர் ஜுவல்லரி வித் கோல்டு பிளேட்டிங்ல நகை கடைகள்லயே விற்கிறாங்க. அண்ட் கோல்டுலயுமே இந்த கலர்ஸ் இருக்குது. முக்கியமா இந்த பிரைடல் ஜுவல்லரி செட்ஸ் பரவாயில்ல, ஆரஞ்சு கலர்னு சொல்ல முடியாது. பட் இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே கலர் தான். ஆனா அதுல நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனாலயும் கொஞ்சம் கலர் டிஃபரன்சஸ் வந்து தெரியும் உங்களுக்கு. பட் ரெண்டுமே ஆரஞ்சு கலர் கிடையாது, ஆனா ஒரு கலர் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஆனா இது வந்து பிரைடல் ஜுவல்லரிஸ்லாம் வரும்ல ஆன்டிக்ல, அந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி செட். செட் ஆஃப் 6 இருக்கு. ஒரு பெரிய வளையல், அப்புறம் பார்டர் வளையல், இதுலயும் மகாலட்சுமி, அப்புறம் ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி டீடைலிங் இருக்கு. இந்த குட்டி வளையல்ல மகாலட்சுமி, அப்புறம் பெரிய ஸ்டோன், மகாலட்சுமி பெரிய ஸ்டோன், ரெண்டு ஸ்டோன் அந்த மாதிரிலாம் வருது உங்களுக்கு. அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. சாரிலாம் போட்டு சிங்கிள் பீஸ் அப்படி புடிச்சிட்டு போட்டு போனீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். 355க்கு செட் ஆஃப் 6 பேங்கிள்ஸ் சூப்பரா இருக்கு. அடுத்தது செட் ஆஃப் 2 பேங்கிள்ஸ். இது வந்து கோல்ட் பினிஷ்ல தான் இருக்கு. நான் பார்த்தா நான் இதுக்கு அவரையுமே கண்டுபிடிச்சிருவேன், என்னெல்லாம் ஏமாற்ற முடியாது அப்படின்ற மாதிரியா தான் இருக்கு. ஆக்சுவலி இந்த கலர்லயும் கோல்டு பேங்கிள்ஸ் இருக்குதான். ஆனா அந்த டிசைனை பார்த்தாலே இது வந்து கோல்டு பினிஷ்ல இல்ல அப்படின்ற மாதிரி பார்த்தாலே தெரியக்கூடிய பேங்கிள் தான். ஆனா எனக்கு நான் போகும்போது வரும்போது இது கவரிங் தெரியற மாதிரி பேங்கிள் தான் எனக்கு வேணும். சேஃப்டியா இருக்கணும் குழந்தைங்களுக்கு, இல்ல யூனோ எனக்கு ரெகுலரா அடிச்சு யூஸ் பண்றதுக்கு பேங்கிள்ஸ் வேணும் அப்படின்னாக்கா இந்த செட் ஆஃப் 2 கடா பேங்கிள்ஸ் மாதிரி தான். அதுலயும் மெலீஸா இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா இப்படி வந்து இந்த ரிங்ல இருக்கும்ல, டைமண்ட் ரிங் ரவுண்டா வந்து மேல ஒன்று டொயின் இருக்குமே, அந்த மாதிரி டொயின் இருக்குது. அந்த மாதிரி இங்க ஒன்று இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புட்டா மாதிரி ஒரு டிசைன். இந்த டிசைன் வருதே பாருங்க, இப்படி மெலீஸா வந்து இந்த பினிஷே பாருங்க, இந்த காப்பு எல்லாம் வரும் பாருங்க, அந்த மாதிரி டிசைன் இருக்கு. அப்புறம் அங்கங்க பிளெயினா இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கு. இது செட் ஆஃப் 2 பேங்கிள்ஸ் வருது. 2 கையில 2 நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா அழகா இருக்கும், ஒரே கையில போடுறதை விட. 234 ரூபாய்க்கு ஓகே தாராளமா வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். அடுத்தது கிளட்ச் டைப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். காப்பு டைப்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி ஓபன் பண்ணி இப்படி வெளில எடுத்துடலாம். இந்த மாதிரி டைப்ஸ். இது எனக்கு வேலண்டைன்ஸ் டேக்காக கிஃப்ட் பண்ணது. இந்த ஹார்ட்ல இருக்கும். இந்த ஒயிட் கலர் எனாமல், இந்த பிளாக் கலர் எனாமல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பேபிஸ்க்கு வரக்கூடிய ஜுவல்லரியில இருந்து ஆரம்பிச்சு பெரியவங்களுக்கு இந்த மாதிரி காப்பு கடாஸ்ல கொஞ்சம் கேர்ள்ஸ் யூஸ் பண்ற மாதிரியான கிளச்சஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனாமல் ஒர்க் இருக்கும். அது வந்து மார்பிள் ஃபினிஷ்ல இருக்கும். கோல்ட் ஜுவல்லரிஸ்லயும் நான் பாத்திருக்கேன். ஐ திங்க் ஜிஆர்டிலயோ தனுஷ்கா தெரியல, இதுலயோ நான் பாத்திருக்கேன் அந்த டிசைன். அதுலயே இருக்கும். நல்ல வந்து ஹார்டன் இருக்கும், ஸ்டோன் வச்சிருக்கோம். இந்த சைட் பிளாக் எனாமல், இந்த பக்கம் ஒயிட் எனாமல், அது மார்பிள் ஃபினிஷ்ல இருக்கும். இன்ஃபினிட்டி சிம்பிள் மாதிரி இந்த பக்கம் போட்டிருக்கும். ஸோ இது ஃபுல்லாமே உங்களுக்கு கோல்ட்ல இந்த மாதிரி வரும். இதோட பிரைஸ் வந்து 303. மீஷோனா ஒரு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். பட் 303க்கு இது வர்த்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா 298 ரூபாய் நம்ம இதுல வர்த்துன்னு தான் நினைப்போம். கூட ஒரு 5 ரூபாவோ என்னமோ போட்டாக்கா 303. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஃபேவரட் இதுதான். இப்ப நான் காட்டக்கூடிய கிளச்சஸ் தான். கிளச்சஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கோல்ட் சில்வர்ல எவ்வளவு கிளச்சஸ், கோல்ட்ல ஒரு 2-3 நான் ஏற்கனவே நான் கோல்ட் ஷாப்பிங் பிளாக்ஸ்ல காமிச்சிருந்திருக்கேன், ஹால்ல காமிச்சிருக்கேன். என்னுடைய சில்வர் ஜுவல்லரியில பாத்தீங்கன்னா அவ்வளவு காப்பு நான் வச்சிருப்பேன். இந்த மாதிரி கடாஸ், இந்த மாதிரி கிளட்ச் மாதிரி இருக்க காப்பு. ஸோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும். 303க்கு எனக்கு இது வர்த்து தான். நான் அவ்வளோ தேடி இருக்கேன். இந்த மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டியில கிடையாது. அடுத்து இதுவுமே ப்ரீமியம் குவாலிட்டி, நிஜமா கோல்ட்லேயே இருக்கக்கூடியது. ஜாஸ் அலுகாஸ், தனுஷ்க்குலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி மேட் ஃபினிஷ்ல
கொஞ்சோண்டு கிளாஸி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கோல்டு தான் நீங்க வந்து அங்க பாப்பீங்க. அது மாதிரியே இருக்கு. இங்க வந்து ஒயிட் ஸ்டோன்ல ஒயிட் மார்பிள், பிளாக் மார்பிள், ஒரு மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல இந்த மாதிரி இருக்கு. இப்படி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றது. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 292. இதுவுமே அட்டகாசமா இருக்கு, வேற மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டர்ஃபிளைல ரோஸ் கலர்ல இந்த மாதிரி ஸ்டோன் இருக்கு. அப்புறம் சிங்கிள் டைமண்ட் பீஸ் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது ஆக்சுவலி இப்படி ஸ்ட்ரைட்டா போட வேண்டியது. நான் லைட்டா இப்படி திருப்பி தான் போடுவேன். நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதுவுமே எனக்கு ஃபேவரட். நான் இப்போ ஒன்று ஒன்றா போட்டு காட்டுறது எல்லாமே ஃபேவரட். வளையல் எப்படி பிடிக்குமோ அப்படியே கான்ட்ராஸ்டா இந்த மாதிரியும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுல எனக்கு பட்டர்ஃபிளைல இப்படி ஒன்று இருக்குமே, அது பேர் என்ன சொல்லுவோம், மீசியா, அது பேர் என்னது ஜி, இப்படி மீசை தான். அது வந்து பாத்தீங்கன்னா அது ரெண்டுத்துலயும் ஸ்டோன் குத்துருப்பாங்க பாருங்களேன். இங்க இவ்வளவு அழகா அந்த டீடைலிங் பாருங்க, சான்ஸே இல்லை, வேற லெவல்ல. ஒரு டைமண்ட் நீங்க உட்கார்ந்துருக்க மாதிரியே இருக்கு. லோக்கலா இல்ல, நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு பிரீமியமா இருக்கு. இதோட பிரைஸ் 192. வர்த் அப்படின்னு சொல்லுவேன். அழகா இருக்கு. நான் சேனல் ஆரம்பிச்சு ஒரு 7 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 7 இயர்ஸா சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து கோல்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, சேர்த்து வைங்க, மாசம் மாசம் சிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நீங்க அன்னைக்கு ஜுவல் விற்கிற ரேட்டுக்கு ஜுவல் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயப்படவே தேவையில்லை. அதாவது ஜுவல் ரேட் ஏறிடுச்சு, பரவாயில்ல நம்ம வாங்கி சேர்த்துடா, சந்தோஷம்டா அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இன்னைக்கும் நம்ம கோட்டை விட்டோம்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அன்னைக்கு விலை ஜாஸ்தின்னு நினைச்சுமே, வாங்காம போயிடுமே அப்படிதான் நினைப்போம். அதனால நான் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நான் காயின்ஸா சேர்த்து வச்சு ஜுவல் வாங்கணும் அடுத்ததுன்னு ஆசைப்படுறது. இந்த மாதிரி ஒரு காப்பு நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். கையோட ஒரு வளையலா போட்டுக்கலாம். கெட்டிமா இந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். வளையல் மாதிரியும் பார்த்திருக்கேன், இந்த மாதிரி லாக் ஓப்பன்லயும் நான் பார்த்திருக்கேன். கோல்டு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கிறதுனால நான் இதை வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். இப்போதைக்கு என்னால் கோல்டு வாங்க முடியாத சூழ்நிலை, அதனால நான் இதை வாங்கினேன். இது நானா வாங்கினது தான். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலிங்கோட இருக்கும். இங்க ஸ்டோன்லாம் வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட். ஏன்னா நான் இது வந்த உடனே ஓப்பன் பண்ணி உடனே எடுத்து மாட்டிக்கிற டைப் நான் கிடையாது. ஏதாவது ஒரு பொருள் வந்துச்சு உடனே பிரிச்சு உடனே அதை யூஸ் பண்ணிடு அப்படின்றதுல பொறுமையா வச்சு அதுக்கு நான் அக்கேஷனுக்கு தான் போடுவேன். ஆனா இது வந்த உடனே எடுத்து நான் கையில மாட்டிட்டேன். அவ்வளோ பிடிச்சது எனக்கு. 256க்கு சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் ஒரு 2 நாள் ஃபுல்லா இதை வச்சு நான் குக்கும் பண்ணேன். பட் தண்ணிக்குள்ளெல்லாம் கை விடல, இவ்வளவு தூரம் எனக்கு நனைஞ்சிச்சு. அந்த ஈரம் கொஞ்சம் கொஞ்சம் பட்டுச்சு, ஆனா போகல. எனக்கு நல்லா தான் இருக்கு. என் ஸ்கின்னுக்கு என்னுடைய பாடி டெம்பரேச்சருக்கு இது கலர் மாறாம நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் நான் கழட்டி வைக்கும் போதெல்லாம் தொடச்சு தான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ கைக்கு போட வேண்டிய ஆக்சசரிஸ் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வளையல்லாம் வாங்கினா கூடவே ஆர்கனைசர் வாங்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. இந்த மாதிரி டப்பா அவங்க கொடுக்குற டப்பாவே தர்மக்கோல்லாம் போட்டு இந்த மாதிரி டிவைடர் மாதிரி அட்டையெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க தான். அது பத்திரமா வச்சுக்கலாம் தான். பட் வீட்டுல குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, முக்கியமா பொன் குழந்தைங்க எல்லாம் வச்சிருக்காங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து அவங்களே இப்பெல்லாம் மேக்கப் போட்டுக்கிறாங்க சின்ன வயசுலயே. அப்ப எடுக்கும்போது உடச்சிருவாங்க, தள்ளிடுவாங்கன்னு பயப்படுறீங்கன்னா ஒரு சேஃபா லாக்கோட இருக்கிற மாதிரி ஒரு டப்பா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி பேங்கிள் ஆர்கனைசர்ஸ் இருக்கு. நான் இது வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி லாக்கோட இருக்கு உங்களுக்கு, சரிங்களா? இப்படி மேலேயே இருக்கு. இந்த வளையல் போய் உட்காருமோ ஒன்னோட ஒண்ணு இடிக்குமோ, என் சைஸ் வர 2.8 ஆச்சே, இடிக்குமா நினைச்சா 210 உள்ள மாட்டலாம் போல இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. நான் வந்து 3 டசன் ஒன்று போட்டிருக்கேன். மொத்தம் 12 டசன் போட்டிருக்கேன். இன்னும் 1 டசன் 2 டசன் இதுல ஸ்பிளிட் பண்ணி கூட போடலாம் போல இருக்கு. இதுல ஒரு 6 12 ஒரு வளையல், இந்த ஒரு 6 12 வளையல் போடலாம் போல இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு இடம். மொத்தம் 4 ராட்ஸ் வருது. இந்த ராட் வந்து பாருங்க இப்படி கழட்டிக்கலாம். இந்த பாருங்க இப்படி கழட்டினா வந்துடும், சரிங்களா? திருப்பி அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அசையாது. இந்த ராட் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நகராது. அதுல ஒரு லாக் மாதிரி இருக்கு, அதுல போய் உட்காந்துருது, சரிங்களா? இந்த பாக்ஸோட வருது. டிராவல் பண்ணும்போதெல்லாம் கூட வச்சுக்கலாம். லாக்ல இருக்கிறதால நம்ம குழந்தைங்களாம் எடுத்து ஓபன் பண்ணிடுவாங்கன்னு பயப்பட தேவையில்லை. 180 ரூபாய்க்கு இது வந்து வர்த்துன்னு நான் சொல்லுவேன். சூப்பரா இருக்கு. இது வந்து பாக்ஸ் டைப்ல இருக்கு. உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் இருக்கு. நான் டெய்லி வளையல் காலைல குளிச்சுட்டு வந்து போடுவேன், நைட்டு தூங்கும் போது கழட்டி வச்சுடுவேன். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா போடுவேன். காலேஜுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, வீட்லயே கூட அப்படின்னு நினைச்சுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. இந்த பேங்கிள் ஸ்டாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பிளாஸ்டிக்ல கடமுடா ஆடுற டைப் தான். ஆனா பாக்குறதுக்கு டிஸ்பிளேல அழகா இருக்கும். நம்மளோட ஷெல்ஃப்ல வச்சோம் அப்படின்னாக்கா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 4 ராட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்படி கழட்டிடலாம், திருப்பி இப்படி மாட்டிக்கலாம். பிளாஸ்டிக் தான் இது. 175 ரூபாய்க்கு வருத்தான்னு கேட்டா தாராளமா வருத்துனுவேன். ஏன்னா இது 175 ருபீஸ் தான். ஸோ இந்த ஆர்கனைசர்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பட்டர்ஃபிளைல கேர்ள்ஸ் கொரியன் சீரீஸ்லாம் பார்த்து பிடிக்கிற கேர்ள்ஸ், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், ஸ்கூல் கேர்ள்ஸ்க்குலாம் இந்த மாதிரி பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு கேர்ள்ஸ்க்கு பிடிக்கிறதுல இருந்து அடல்ட்ஸ் நம்மள மாதிரி விமென்ஸ்க்கு, கேர்ள்ஸ் டு விமன் எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரியான ஆக்சசரிஸ் தான் இன்னைக்கு காமிச்சிருக்கேன். இந்த ஆக்சசரியில உங்களுக்கு ஃபேவரட் ஆனது என்னன்னு சொல்லுங்க. எனக்கு பிரைஸ் ரொம்ப ரீசனபிளா இருந்தது. குவாலிட்டி நல்லா இருக்கிறது மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். நீங்க வாங்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா எதை வாங்குவீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. விண்டர் ஷாப்பிங் பார்த்த மாதிரி சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. இந்த வீக்கெண்ட் சூப்பரா முடிஞ்சது கார்த்தி, தேங்க்யூ கார்த்தி அப்படின்னு சொல்றவங்களும் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்றதுக்கு மறக்காதீங்க. அடுத்த வீக்கெண்டுக்கு நான் என்ன ஷாப்பிங்க்கு கொண்டு வரணும் அப்படின்றதையும் எனக்கு வந்து சஜஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்டுக்கு ரிப்ளையா கொடுத்தீங்கன்னா நான் அதுல இருந்து பார்த்து சஜஷன்ஸை எடுத்துக்கிட்டு அடுத்து நான் ஆர்டர்
பிளேஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு வீடியோவா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கான்செப்ட்ஸோட நான் வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுறதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க சும்மா வந்து ஹாய் பையாவது சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு போலாம்ல, எத்தனை நாள் உங்களுக்காக நான் வீடியோக்கு வந்து வெயிட் பண்றது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வீடு விஷயமா போயிட்டு வரதுனால ஃபுல் டே vlogலாம் எடுக்கிறதுக்கு டைம் இல்லாதனால இந்த மாதிரி சிம்பிளா ஷாப்பிங் சீரிஸும் உள்ள போடலாம், உங்களுக்குலாம் என்ன பார்த்த மாதிரி இருக்கும், நானும் உங்களை மீட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஷாப்பிங் சீரிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நீங்க என்ன கேட்டதுனால மிஸ் பண்ணதுனால தான் இந்த சீரீஸே உருவானுச்சு. ஸோ உங்களுக்குலாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல்ல.